மிஸ்டர் ஜிகே தமிழுக்கு வருக. முதல்ல ராபர்ட் கிளைவ் அப்படின்னு தேடப்பட்ட ஒரு குற்றவாளி இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கே வித்திட்டது கடலூர்ல தான். கடலூர்ல இருக்க செயின்ட் டேவிட் கோட்டை தான் வெள்ளைக்காரர்களுடைய முதல் இந்திய தலைமை அலுவலகம். கடலூரை கைப்பற்றுவதற்காக பரங்கிப்பேட்டையில பிரெஞ்சுக்காரங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போர்ல ஆங்கிலேயர்களால வெற்றி பெற முடியல. கடைசியா பிரெஞ்சுக்காரங்களிடம் வெறும் 16 ரூபாய் கொடுத்து கடலூரை விலைக்கு வாங்கினார்களாம் ஆங்கிலேயர்கள். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போதுதான் பாரதியார் பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற புக்கை எழுதினாரு. தற்கால தமிழ் இலக்கியத்துல பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த 2 முக்கியமான எழுத்தாளர்கள் பிறந்த ஊர் கடலூர். ஒன்னு புதுமைப்பித்தன், இன்னொன்னு ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் அவருடைய நாவல்ல பதிவு செய்த எங்கள் ரயில் நிலையம் அப்படிங்கிற ஒரு கதை, தந்தை பெரியார் நேசித்த கெடில மாற்றங்கரை, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் அதிகமா உலாவியது கடலூர் மைதானம், பழைய பாடலிபுத்திர சமண அடையாளங்களை கைவிட முடியாத இன்னைக்கும் கடலூர்ல இருக்கிற பாடலி கோயில், இது எல்லாத்துக்கும் மேல கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவல்ல வந்த அந்த அரசமரம், இப்படி கடலூரோட பெருமை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் கடலூர் மஞ்சக்குப்பத்தை பத்தி எழுதிய ஒரு கதை. இது விகடன்ல 1969 வெளிவந்தது. அந்த கதையை கேட்கலாம் வாங்க. மஞ்சக்குப்பம். எங்கள் ஊர் கடலூர். எல்லா ஊர் மாதிரியும் இதுவும் ஒரு ஊர். நல்லவர்கள், கெட்டவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், படித்த பாமரர்கள், பாமர மேதைகள், அழகானவர்கள், அழகற்றவர்கள் ஆகிய எல்லாருமே எங்கள் ஊரில் பொதுவுதான். ராஜதானி பிரிவுபடி இந்த கடலூர் தென்னார்காடு ஜில்லாவுக்கே தலைநகர். கடலூருக்கு தலைநகர் மஞ்சக்குப்பம். திருப்பாதிரி புலியூர் என்பது எங்கள் ஊரின் இன்னொரு பகுதி. பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் பெருமானை கரையேற்றி விட்டதும் எங்கள் ஊர்தான். ஞானசம்பந்தர் திருமுலைப்பால் உண்டதும் இங்குதான். ராக்காலங்களில் கப்பறையில் தாளமிட்டவாறு புழுவாய் பிறகினும் இங்கு ஆரம்பித்து தொழுவார்க்கு இறங்கி அருள் செய் பாதிரிப்புலியூர் என்று சட்டி பண்டாரங்கள் எல்லா ஊர்களிலும் பாடி திரிகிறார்கள். அது எங்கள் ஊர் பற்றிதான். ராபர்ட் கிளைவ் என்ற ஒரு பிரிட்டிஷ் ரவுடி எங்கள் ஊருக்கு வந்துதான் பெரிய மனிதனானான். இப்போதும் எங்கள் ஊர் ஜில்லா கலெக்டர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கிற பங்களாவுக்கு கிளைவ் ஹவுஸ் என்றுதான் பெயர். பக்கத்திலே இருக்கிற கர்னல் தோட்டம் என்பது ஒரு பூங்கா அல்ல, ஹை ஸ்கூல். இப்போது செயின்ட் ஜோசப் காலேஜ் என்று நினைக்கிறேன். தேவனாம்பட்டினம் எங்கள் ஊர் கடற்கரை. அங்கே இருப்பது செயின்ட் டேவிட் கோட்டை. அந்த கோட்டைக்கும் சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் சுரங்க வழி இருந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் பலமாக நம்புவதற்கு அடையாளம் அங்கு அடைக்கப்பட்டிருக்கும் சுரங்க வழியின் நுழைவாயில்தான். அது ஏன் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போக வேண்டும்? வேறு எங்காவது போவதற்கான வழியாக இருந்திருக்கலாம் அல்லவா என்று நீங்கள் கேட்பீர்களோ? நானும் அப்படிதான் நினைத்ததுண்டு. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக அர்த்தம் என்ன தெரியுமா? பரங்கிக்காரனின் வெள்ளைத்தோலுக்கு மதிமயங்கி முதல் சலாம் அடித்தவர்கள் நாங்கள் என்பதே. ஆனால் அதே மாதிரி தேசிய இயக்க போராட்டத்தில் 1918-19 முதல் முழக்கம் செய்த சுதர்சன நாயுடு, குமாரசாமி பிள்ளை போன்றவர்களும் இந்த ஊரில்தான் பிறந்தார்கள். ராமலிங்க சுவாமிகள் எங்கள் ஜில்லாக்காரர், ஆறுமுக நாவலரும். ராமலிங்க சுவாமிகளும் கோர்ட் ஏறி நின்றதும் இங்கேதான். தேசியம் என்பது ஒரு தீவிர சமய நெறி மாதிரி எங்கள் ஊரில் பரவியிருந்த காலத்திலேயே நான் பிறந்தேன். இதோ படத்தில் தெரிகிறதே கோவில், இதுதான் எங்கள் தெருவில் நுழைவாயில். இதில் ஒன்று திரௌபதி அம்மன் கோயில், மற்றொன்று செல்வ விநாயகர் கோயில். அந்த கோபுரத்தின் மேலே இருக்கிற பிரதிமைகள் வெறும் சாமி சிலைகள் மட்டுமல்ல, உற்று பார்த்தால் தெரியும். ஒரு பக்கத்தில் மகாத்மா காந்தியடிகளின் ஆளுயர உருவம், மற்றொரு பக்கத்தில் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமான கொடியை தாங்கி நிற்கும் பாரத மாதாவின் உருவம் 40 வருஷங்களுக்கு முன்பே வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலேயே கோவிலின் கோபுர சிகரத்திற்கு ஏற்றி வைக்கப்பட்டன என்றால் எங்கள் ஊரில் பரவியிருந்த அந்த தேசிய மதத்தின் உத்வேகத்தை நீங்கள் என்னவென்று நினைக்கிறீர்கள்? மஞ்சக்குப்பம் கொத்தவால் சாவடி தெருவில் 17ஆம் நம்பர் வீட்டு அந்த காலத்து தேசிய இளைஞர்களின் பாசறைகளில் ஒன்று. நான் பிறந்ததும் அங்கேதான். திரு தணிகாச்சலம் அவர்கள் ஆரம்பித்த ஹரிஜன ஆசிரமத்திற்கு மகாத்மா காந்தி, நேரு, ராஜன் பாபு முதலியோர் வந்திருந்தார்கள். எனது தாய்மாமன்கள் இருவர் திரு புருஷோத்தமன், திரு மங்களம் ஆகியோர் எனது பாலிய பருவத்தில் என்னை கவர்ந்து ஈர்த்த ஆதர்சன புருஷர்கள் ஆவார்கள். இந்த இருவரும் இந்த ஆசிரமத்தின் மூலம் பல ஹரிஜன பிள்ளைகளுக்கு கல்வி கண்கள் வழங்கினர்.
எங்கள் வீட்டிலேயே வந்து தங்கி படித்து இன்றும் பெரிய உத்தியோகங்களில் வகிக்கின்ற ஹரிஜன சகோதரர்களை நான் இப்போதும் காண்கிறேன். எங்கள் வீடு இருக்கும் கடலூரின் தலைநகரான மஞ்சக்குப்பம் 2 ஆறுகளின் நடுவே இருக்கிறது. வடக்கில் பெண்ணையாறு, தெற்கே கிடிலம் நதி, கிழக்கே பெரிய கடல். சில சமயம் எங்கள் ஊரில் வடக்கும் தெற்கும் கைகோர்த்து கொள்ளும். மஞ்சக்குப்பம் தண்ணீரில் மிதக்கும். ஊரின் நடுவிலே உள்ள பெரிய மைதானம் ஏரி மாதிரி இருக்கும். ஓர் ஆழத்திற்கு சீறி புரளும் வெள்ளத்தில் நீந்தி வந்த பெருமை எனக்கு 10 வயதிலேயே உண்டு. அந்த சமயங்களில்தான் நாங்கள் மேட்டுக்குடிவாசிகள் என்ற பெருமை ஏற்படுவது உண்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கிற வில்வராயநத்தம் சேரிவாசிகள் இந்த பெருமையில் பங்கேற்க வந்து விடுவார்கள். எங்கள் தெருவின் அழகை நீங்கள் நேரில் வந்துதான் பார்க்க வேண்டும். எங்கள் தெருவிலே இருந்தவர்கள் எவ்வளவு ஒற்றுமையானவர்கள் என்பதை அவர்கள் வீடு கட்டியிருக்கிற அழகிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம். தெருமுனையிலிருந்து பார்த்தால் நடுத்தருவை அடைத்துக் கொண்டு ஒரு பெரிய வீடு நிற்கும். அதுவரை நடந்த பிறகுதான் அதை தாண்டியும் வீதி தொடர்வது தெரியும். அநேகமாக எல்லா வீடுகளுக்குமே 2 புறம் சந்துகள் இருக்கும். தங்கள் வீட்டுச் சுவரை ஆதாரமாகவோ வைத்து அடுத்தவன் கூரை போட்டுவிடக் கூடாதல்லவா? எல்லா வீட்டுக்கும் ஒரு பெயர் உண்டு. தன் தகப்பனாரின் முதல் மனைவியின் வீட்டுக்கு பெயர் கலெக்டர் வீடு. என் தந்தையின் மாமனார் கலெக்டரின் பேரனும். அப்புறம் நெல்லுக்காரர் வீடு, அம்மைக்குத்தியார் வீடு, மார்க்கர் வீடு, புனாக்காரர் வீடு, என்ஜினியர் வீடு, காத்தாயி வீடு. எங்கள் வீட்டின் பெயர் ஷராப்காரர் வீடு. எங்கள் தாத்தாவின் தகப்பனார் கஜானாவிலே பணம் எண்ணிக்கொண்டிருந்தாராம். ஊர் அப்படியே இருந்தாலும் மனிதர்கள் வெகுவாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பழைய தேசிய வீரர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பெருமைதான் இல்லை. ஹரிஜன சேவை செய்ய போவதின் விளைவாக எனது தாய்மாமன் திருமங்கலம் ரொம்பவும் லட்சிய வெறியோடு அந்த சேரி பெண்களில் ஒருவரை மணந்து தன் பங்குக்கும் சில குழந்தைகளை அந்த சேரி புழுதியிலேயே புரள விட்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்வதை தவிர 30 வருஷங்களுக்கு முன்பே எவ்வளவு மூர்க்கதனமாக காந்திய பக்தியோடு அந்த காரியத்தில் அவர் இறங்கியிருக்கிறார் என்று நிறைவோடு எண்ணத் தெரியாத அளவுக்கு இன்று மனிதர்கள் மாறிதான் இருக்கிறார்கள். 1942 அந்த எனது தாய்மாமனின் கையிலே கதர்கொடி ஏந்தி தனி மனித சத்தியாகிரக வந்தே மாதர கோஷம் முழங்கி யுத்த பகிஷ்காரம் செய்து வார்தா வரை செல்வதற்கு கால்நடை பயணம் தொடங்கியது அந்த தெருவில்தான். அதே நேரத்தில் சிறையிலிருந்து எனது இன்னொரு தாய்மாமன் திரு புருஷோத்தமனும் எனது மாமன் மகன் திரு ராதாகிருஷ்ணனும் கம்யூனிஸ்டாக யுத்த ஆதரவு கோஷத்தோடு விடுதலையாகி வந்த சோசியலிச இளைஞர் குழுவை சேர்ந்ததும் இதே தெருவில்தான். 1946 தேர்தலின் போது பச்சை பெட்டி மஞ்சள் பெட்டி போட்டியில் திரு தேவநாயகையாவை ஆதரித்து எனது 12வது வயதிலே நான் மேடை ஏறி முழங்கியதும் இதே தெருவில்தான். பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் இருக்கிற காரணத்திற்காக அல்ல, உண்மையிலேயே தேசபக்தி உணர்வு கொண்டு பள்ளி முடிந்ததும் ஓடி வருகிற பையன்களை அணிவகுத்து நிறுத்தி வீடு போகும் வரை வெள்ளையனே வெளியேறு கோஷம் போட்டு கொண்டு போக வைத்ததும் இதே தெருவில்தான். எங்கள் ஊரிலும் எங்கள் தெருவிலும் சந்தித்த ஒவ்வொரு மனிதரையும் வைத்து நான் கதை எழுதியிருக்கிறேன். தெருவில் நிலா காலத்தில் விளையாடும் போது விளையாட்டில் சேர்த்துக் கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்ட சிறுவனாகவே நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் கற்பனையில்தான் நண்பர்களோடு விளையாடியிருக்கிறேன். எனது பால்ய பருவத்தில் எனக்கு என் நண்பர்களே கிடையாது. என்னோடு டூ விட்டு 7 வருடங்கள் பேசாமல் இருந்த பக்கத்து வீட்டு சத்தியமூர்த்தி இப்போது என்னை மரியாதையோடு வணங்கி அளவலாவது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இது என்ன பெரிய விஷயம் என்று ஒரு சிறுகதை இந்த சத்தியமூர்த்தியை நான் ஒரு பாத்திரமாக்கியிருக்கிறேன். எனது 12 வருட எங்களூர் வாசனத்தின் நான் பரிச்சயம் கொண்ட மனிதர்களை பற்றி மட்டும் இன்னும் 30 வருடங்களுக்கு என்னால் எழுத முடியும். அதுதான் முக்கியம். என் ஊர் என்பது மரமும் மண்ணும் குளமும் குட்டையும் அல்ல. ஊர் என்றால் மனிதர்கள் என்று அர்த்தம். அதனால்தான் எனது கதைகளில் மண்வாடை அடிக்கிறதில்லை, மனிதனடியே வீசுகிறது. இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மிஸ்டர் ஜிகே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.